ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் இந்த செய்தியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தியானிக்கப் போகிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். அந்த வசனத்தின் கீழ்ப்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உன்னை உயர்ந்த ஸ்தானங்களில் உன்னை நிறுத்தி யாக்கோபின் சுதந்திரத்தை உனக்கு தருவேன் என்று கர்த்தருடைய வாய் சொல்லிற்று. ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்தம், ஒரு மேன்மையான வாக்குத்தத்தம் என்ன? நீ கர்த்தரின் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். உன் வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமான மனமகிழ்ச்சி கொடுக்கிற தேவ பிள்ளையாய் உன்னை கர்த்தர் மாற்றி விடுவார். நீ துக்கத்தோடு இருக்கலாம், நீ துயரத்தோடு இருக்கலாம், நீ வேதனையோடு இருக்கலாம், உன் கண்ணீரோடு உன் வாழ்க்கையை நீ கடித்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உன்னை அவருக்கு மகிழ்ச்சியாக மாற்றி விடுவார். அவருடைய மனம் மகிழும்படி உன்னை மாற்றி விடுவார். எப்படி நீ அவரை மகிழ்விக்க முடியும் தெரியுமா? முதலாவது, தேவனோடு கூட நீ அவருடைய ஐக்கியப்பட்டு ஜெபிக்கும் பொழுது உன் ஜெபங்கள் அவர் மனதை மகிழ்ச்சியாக்கும். நீ துதிக்கும் பொழுது அவருடைய மனது அது மகிழ்ச்சியாக்கும். நீ வேண்டுதல் செய்யும் பொழுது, விண்ணப்பம் பண்ணும் பொழுது அது அவர் மனதை மகிழ்ச்சியாக்கும். நீ அவருக்காக காரியங்களை நடப்பிக்கும் பொழுது மனது மகிழ்ச்சியாக்கும். என்ன காரியம்? ஏழைக்கு கொடுக்கும் பொழுது மன மகிழ்ச்சியாக இருக்கும். சில இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு பிஸ்கெட் பாக்கெட் கொடுத்தால் கூட அதை ஃபோட்டோ எடுத்து, ஒரு பால் பாக்கெட், ஒரு பிஸ்கெட் பாக்கெட்டுக்கு ஃபோட்டோ எடுத்து, நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம் என்று சொல்லி யூடியூப்பில், ஃபேஸ்புக்கில் பயங்கர பிரபலப்படுத்தினார்கள். அதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிறது. உன் வலது கைக்கு செய்கிறது இடது கைக்கு தெரியக்கூடாது, இடது கைக்கு செய்கிறது வலது கைக்கு தெரியக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. அவரும் அப்படி தான் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நாம் தான் பகட்டான காரியங்களை நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம், அரசாங்கம் இதை கேட்கிறது என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் அப்படி அல்ல. நீ ஒன்றை செய்யும் பொழுது அதை ஒருவருக்கும் அறிவியாமல் செய்து பாருங்கள். அதில் வருகிற சந்தோஷம் தனி. அதில் கர்த்தர் மகிழ்ச்சியாக இருப்பார். தாரை ஊதுவித்து மற்றவர்களுக்கு முன்பாக பெரிய காரியத்தை நான் செய்துவிட்டேன் சொல்லாதிருங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. உங்கள் வாழ்க்கை, நீங்கள் ஜெபிக்கிற ஜெபம், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை உங்கள் பார்வைக்கு துக்கமாக இருக்கலாம், வேதனை நிறைந்ததாக இருக்கலாம், எப்பொழுது அது மாறும் என்று இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் நீதான் அவருடைய மன மகிழ்ச்சி, நீதான் அவருடைய சந்தோஷம். அவர் உன்னுடைய ஜெபத்தில் மகிழ்ந்திருக்கிறார். மறந்து விடாதீர்கள். உன்னை உயர்ந்த ஸ்தானத்தில் நிறுத்துவார். யாக்கோபின் சுதந்திரத்தை உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தருடைய வாய் சொல்லி இருக்கிறது. ஆதலால் பிரியமானவர்களே, உங்களை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமாயிருக்கிறார். நீ உன் கண்ணீரை துடைத்து உன் மன காயங்களை மாற்றி அவரிடத்தில் மகிழ்ச்சியாயிரு. உன்மேல் மன மகிழ்ச்சியாயிருப்பார். 2 பேரிடத்தில் ஆண்டவர் மனமகிழ்ச்சியாக இருக்க முடியாது. ஒன்று முறுமுறுக்கிறவரிடத்தில், இன்னொன்று காய்மகாரமாய் காரியங்களை செய்கிறவரிடத்தில். ஒன்று முறுமுறுப்பார்கள், இன்னொன்று தான் இதை செய்ய வேண்டும் என்று மற்றவரிடத்தில் சொல்லிவிட்டு சொல்லாததை செய்து கொண்டிருப்பார்கள். 2 பேரிடத்தில் கர்த்தர் பிரியமுள்ளவர்களாய் இல்லை. உன் ஜெபங்கள், உன் காரியங்கள் அவருக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவர் மகிழ்ந்து களி கூறுவார். என் பிள்ளை, என் பிரியம் என்று சொல்லி உன்னை மகிழ்ச்சியால் நிரப்பி விடுவார். இன்றதை செய்ய போகிறார். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெபிக்கிற ஜெபம் அவருக்கு மன மகிழ்ச்சியாய் காணப்பட போகிறது. இனி அவர் உன்னை உயர்த்தி மேன்மைப்படுத்தி பெரிய நன்மையினால் நிரப்பப் போகிறார். யாக்கோபுக்கு தந்த வாக்கு தத்தங்களை உன் வாழ்க்கையில் நிறைவேற்றப் போகிறார். இது கர்த்தரே சொல்லியிருக்கிறார். மகிழ்ந்து களி கூறுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.